முதல் பயணம் தோல்வியடைந்தாலும் குலிக் சோர்ந்து போகவில்லை. 1929, 1930 என மீண்டும் மீண்டும் அவர் அந்த இடத்திற்கு சென்றார். அவரது சந்தேகம் அந்த சதுப்பு நிலத்தின் மீது இருந்தது. சுஸ்லோவ் பள்ளம் என்று அழைக்கப்பட்ட அந்த சதுப்பு நிலத்திற்கு அடியில்தான் விண்கல் இருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்பினார். குலிக் ஒரு மிக பெரிய முடிவை எடுத்தார். அந்த சதுப்பு நிலத்தில் இருந்த நீர் முழுவதையும் வெளியேற்ற திட்டமிட்டார். அது ஒரு இமாலய பனி. கடுமையான குளிர் மற்றும் போதிய வசதிகள் இல்லாத நிலையில் அவர்கள் அந்த சதுப்பு நிலத்தை வடிவைத்தார்கள். முடிவு மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி. சதுப்பு நிலத்தின் அடியில் விண்கல் இல்லை. மாறாக அங்கே 20 ஆண்டுகளுக்கு முன்பு சாய்ந்து போன மரங்களின் அடிப்பகுதிகள் மட்டுமே இருந்தன. இதன் அர்த்தம் என்ன? அது ஒரு விண்கல் பள்ளம் இல்லை. அது இயற்கையாகவே இருந்த ஒரு தாழ்வான பகுதி. குலிக்கின் இரும்பு கனவு உடைந்தது. குலிக்கின் ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயற்கையை விட பெரிய ஒரு சக்தி வந்தது. அதுதான் போர். 1941 ஆண்டு இரண்டாம் உலக போர் உக்கிரமடைந்தது. ஜெர்மனியின் நாசி படைகள் சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தன. நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிகளும் நிறுத்தப்பட்டன. தனது 58வது வயதில் ஒரு விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய குலிக் கையில் துப்பாக்கியேந்தி மாஸ்கோவை பாதுகாக்கச் சென்றார். அவர் ஒரு உண்மையான தேசபக்தர். ஆனால் போர் அவரை இரக்கமில்லாமல் நடத்தியது. அவர் ஜெர்மன் படைகளால் கைது செய்யப்பட்டார். 1942 ஆண்டு ஒரு போர்க்கைதிகள் முகாமில் லியோனிட் குலிக் உயிரிழந்தார். துங்குஸ்காவின் மர்மத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய அந்த மனிதர் விடை தெரியாமலேயே வரலாற்றில் கரைந்து போனார். குலிக் மறைந்து 3 ஆண்டுகள் கழித்து உலகம் ஒரு புதிய யுகத்திற்குள் நுழைந்தது. ஆகஸ்ட் 6, 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசியது. மனிதகுலம் அதுவரை கண்ட அதிராத அழிவு. ஆனால் இந்த அழிவு ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு ஒரு பழைய நினைவை ஞாபகப்படுத்தியது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களின் அழிவு புகைப்படங்களை பார்த்தபோது அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வெடித்த இடத்திற்கு நேர் கீழே கிரவுண்ட் ஜீரோ என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்தில் சில கட்டிடங்கள் மற்றும் மின்சார கம்பங்கள் அழியாமல் ஆனால் மொட்டையாக நேராக நின்றன. சுற்றியிருந்த அனைத்தும் தரைமட்டமாகி இருந்தன. இது எதையே நினைவுறுத்துகிறதா? ஆம், குலிக் கண்டுபிடித்த தந்தி கம்ப காடு. சைபீரியாவில் நேராக நின்ற அந்த மரங்கள் விஞ்ஞானிகளுக்கு பொறி தட்டியது. துங்குஸ்காவில் நடந்தது ஒரு விண்கல் மோதல் அல்ல, அது ஒரு அணுகுண்டு வெடிப்பு போன்றது. ஆனால் 1908 அணுகுண்டுகள் கிடையாது. அப்படியென்றால் இயற்கையாகவே ஒரு அணுகுண்டு வெடிப்பு போல செயல்படக்கூடிய சக்தி எது? புதிய இயற்பியல் விதிகள் பிறந்தன. வான்வெளி வெடிப்பு என்ற கோட்பாடு உருவானது. ஒரு விண்கல் அல்லது வால் நட்சத்திரம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது ஏற்படும் உராய்வு மற்றும் அழுத்தத்தால் அது தரையை தொடுவதற்கு முன்பே வெடித்து சிதறிவிடலாம். குலிக் ஏன் பள்ளத்தை கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு இப்போது விடை கிடைத்தது. ஏனென்றால் பள்ளம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அந்த பொருள் காற்றில் வெடித்து சிறு துகள்களாக சிதறிவிட்டது. அது ஒரு பாறை வெடிகுண்டு போல செயல்பட்டிருக்கிறது. தரையில் மோதாமலேயே காற்றழுத்தத்தின் மூலமாகவே மரங்களை சாய்த்திருக்கிறது. ஆனால் அது என்ன வகையான பொருள்? கல்லா அல்லது பனிக்கட்டியா? 1950களில் பல விஞ்ஞானிகள் வால் நட்சத்திரம் தான் காரணம் என்று நம்பினார்கள். ஏனென்றால் வால் நட்சத்திரங்கள் பெரும்பாலும் பனிக்கட்டிகள் மற்றும் தூசுகளால் ஆனவை. இதை அழுக்கு பனிப்பண்டு என்று அழைப்பார்கள். வால் நட்சத்திரம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்தால் உராய்வு வெப்பத்தால் அது முழுமையாக ஆவியாகிவிடும். அதனால்தான் தரையில் பள்ளம் இல்லை, இரும்பு இல்லை என்று வாதிட்டார்கள். மேலும் துங்குஸ்கா நிகழ்வுக்கு பிறகு தோன்றிய ஒளிரும் மேகங்கள், அதாவது நாக்டிலூசன்ட் கிளவுட்ஸ் என்பன வால் நட்சத்திரத்திலிருந்து வெளியான நீராவி மற்றும் தூசுதான் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. வால் நட்சத்திரம் மிகவும் மென்மையானது. அது வளிமண்டலத்தின் ஆழத்திற்குள் வருவதற்கு முன்பே மிக உயரத்தில் சிதறியிருக்கும். அப்படியென்றால் 800 சதுர மைல் காட்டை தரைமட்டமாக்கும் அளவுக்கு அதற்கு சக்தி இருந்திருக்குமா? விடை கணினி தொழில்நுட்பத்தில் இருந்தது. நவீன சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மூலம் விஞ்ஞானிகள் அந்த நிகழ்வை மீண்டும் உருவாக்கி பார்த்தார்கள். லட்சக்கணக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தார்கள். முடிவு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பனிக்கட்டி வால் நட்சத்திரத்தால் இவ்வளவு பெரிய அதிர்வை உருவாக்க முடியாது. அதற்கு தேவையான அடர்த்தி மற்றும் வேகம் ஒரு கல்லுக்கு மட்டுமே இருக்கும். அதாவது அது ஒரு பாறை விண்கல். ஆனால் அது தரையில் மோதாமல் காற்றில் வெடித்திருக்கிறது. பிப்ரவரி 15, 2013 துங்குஸ்கா நிகழ்வு நடந்து 105 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு திரும்பியது. ரஷ்யாவின் செலியாபின்ஸ்க் நகருக்கு மேலே காலை நேரத்தில் ஒரு சிறிய விண்கல் வெடித்தது. அது பூமியை தொடவில்லை. சுமார் 30 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்தது. ஆனால் அதன் அதிர்வலைகள் மட்டும் கீழே வந்து தாக்கின.
தாக்கின. ஆயிரக்கணக்கான கட்டிடங்களின் ஜன்னல்கள் உடைந்தன. 1500 பேர் காயமடைந்தார்கள். விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு நேரடி சாட்சியமாக அமைந்தது. செலியாபின்ஸ்க் விண்கல் வெறும் 20 மீட்டர் விட்டம் கொண்டது. ஆனால் அது ஹிரோஷிமா அணுகுண்டை விட 30 மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். துங்குஸ்காவில் வெடித்த விண்கல் இதைவிட 3 மடங்கு பெரியது. சுமார் 60 மீட்டர் விட்டம் கொண்டது. செலியாபின்ஸ்க் நிகழ்வு துங்குஸ்கா மர்மத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. 1908 நடந்தது என்னவென்பது இப்போது தெளிவாகிவிட்டது. சுமார் 50 முதல் 60 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பாறை விண்கல், அதாவது ஸ்டோனி ஆஸ்டராய்டு, அது வினாடிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது ஒரு துப்பாக்கி குண்டை விட 15 மடங்கு வேகத்தில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது. வளிமண்டல அழுத்தம் தாங்க முடியாமல் அது தரையிலிருந்து 5 முதல் 10 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்து சிதறியது. அந்த வான்வெளி வெடிப்புதான் அணுகுண்டு போன்ற விளைவை ஏற்படுத்தியது. வெப்பம், ஒளி, அதிர்வலைகள் அனைத்தும் ஒரே நொடியில் விடுதலை செய்யப்பட்டன. ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அந்த விண்கல் எங்கே விழுந்திருக்க வேண்டியது தெரியுமா? துங்குஸ்கா நிகழ்வின் மிக அதிர்ச்சிகரமான விஷயம் அந்த வெடிப்பு அல்ல, அது நடந்த நேரம். பூமி மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. விண்வெளியில் இருந்து வரும் ஒரு பொருள் பூமியை தாக்கும் போது நேரம் மிக முக்கியம். விஞ்ஞானிகள் ஒரு பயங்கரமான கணக்கை போட்டார்கள். அந்த விண்கல் தனது பயணத்தில் வெறும் 4 மணி நேரம் தாமதமாக வந்திருந்தால் பூமியின் சுழற்சி காரணமாக சைபீரியா அந்த இடத்திலிருந்து நகர்ந்திருக்கும். அதற்கு பதிலாக அந்த விண்கல்லின் பாதையில் வந்திருக்கக்கூடிய நகரம் எது தெரியுமா? அன்றைய ரஷ்ய பேரரசின் தலைநகரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அல்லது இன்னும் சிறிது தாமதமாகி இருந்தால் ஸ்காண்டினேவியா அல்லது லண்டன். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு ஆளில்லாத காட்டில் விழுந்த அதே விண்கல் மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு பெருநகரத்தின் மீது வெடித்திருந்தால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நொடியில் ஆவியாகி இருப்பார்கள். கட்டிடங்கள் தரைமட்டமாகி இருக்கும். ஐரோப்பாவின் வரலாறே ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கும். இது ஒரு ரஷ்யன் ரவுலட் விளையாட்டு போன்றது. பிரபஞ்சம் துப்பாக்கியை வைத்து சுழற்றியது. அதிர்ஷ்டவசமாக தோட்டா ஒரு காலி இடத்தில் சைபீரியாவில் பாய்ந்தது. மனிதகுலம் தப்பித்தது. தன் புத்திசாலித்தனத்தால் அல்ல, வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டுமே. இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்றுதான். நாம் பாதுகாப்பான கண்ணாடி வீட்டிற்குள் இல்லை, நாம் விண்கற்கள் நிறைந்த ஒரு துப்பாக்கி சுடும் தளத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாசா மற்றும் விண்வெளி நிறுவனங்கள் இன்று ஆயிரக்கணக்கான பூமிக்கு அருகில் வரும் பொருட்களை கண்காணிக்கின்றன. ஆனால் துங்குஸ்கா போன்ற சிறிய பாறைகள் 50 மீட்டர் அளவு பொதுவாக கடைசி நிமிடம் வரை நம் கண்களுக்கு தெரிவதே இல்லை. 2013 செலியாபின்ஸ்க் விண்கல் வரும் வரை அதை யாரும் பார்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேள்வி மீண்டும் இது நடக்குமா என்பது அல்ல, எப்போது நடக்கும் என்பதுதான். விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி துங்குஸ்கா போன்ற ஒரு நிகழ்வு சராசரியாக 200 முதல் 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கலாம். 1908 நடந்தது. அடுத்து எப்போது? 2100 இருந்தா அல்லது நாளையா? இன்று நம்மிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது. விண்கற்களை திசை திருப்பும் சோதனைகளை நாம் செய்து பார்க்கிறோம். ஆனால் இயற்கை எப்போதும் நம்மை விட ஒரு படி மேலேதான் இருக்கிறது. இன்று 100 ஆண்டுகளுக்கு பிறகு சைபீரியாவின் அந்த பகுதி அமைதியாக இருக்கிறது. இயற்கை தன்னைத்தானே குணப்படுத்திக் கொண்டது. புதிய காடு உருவாகிவிட்டது. விலங்குகள் திரும்பிவிட்டன. ஆனால் உன்னிப்பாக கவனித்தால் அந்த வடுக்கள் இன்னும் இருக்கின்றன. மண்ணுக்கடியில் புதைந்திருக்கும் அந்த நுண்ணிய வைர துகள்களும் மற்றும் காந்த துகள்களும் அந்த பேரழிவின் சாட்சிகளாக இருக்கின்றன. லியோனிட் குலி தேடிய அந்த இரும்பு பாறை ஒருபோதும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தேடிய உண்மை கிடைத்தது. துங்குஸ்கா நிகழ்வு பிரபஞ்சம் நமக்கு அனுப்பிய ஒரு சிறிய தந்தி. கவனமாக இருங்கள், நீங்கள் தனியாக இல்லை. நாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று, தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அமைதியான வானம்தான் சில நேரங்களில் ஆகச்சிறந்த ஆபத்தை மறைத்து வைத்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.